ஹலோ 10th ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாமுக்கானது. பேப்பர் ப்ரெசன்டேஷன். மேத்தமேட்டிக்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஷின் வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்க, அதுக்கு எப்படி மார்க் கொடுப்பாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பேப்பர் எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்க, அதுக்கு மார்க் எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். 100க்கு 100 எடுத்த ஒரு ஸ்டூடெண்டோட ஒரு ஆன்சர் ஷீட்டு தான் இப்போ நான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். பப்ளிக் எக்ஸாமுடைய ஆன்சர் ஷீட்டு 100 அவுட் ஆஃப் 100 பாருங்கள். டோட்டல் மார்க்ஸ் 100 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 100 மார்க் எடுக்கணும்னா நீங்கள் வந்து ஏன்னா ஒரு சில பேருக்கு எல்லாமே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், பட் கரெக்டாக எழுதியிருக்க மாட்டாங்க. கரெக்டாக மீன்ஸ் அந்த ஒரு இதில் எழுதியிருக்க மாட்டாங்க, அவங்க மார்க் கலெக்ட் பண்ண மாதிரி எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ எந்த மாதிரி எழுதுனா உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பாக மாணவர்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான். ஸோ அதனால இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டோடைய ஆன்சர் கீ தான். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் பார்க்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் ஒன்றும் ஆன்சரை பார்க்க போகிறதில்ல, அந்த ஆன்சருக்கு எப்படி மார்க் கலெக்ட் பண்ணுறாங்க, எந்த மாதிரி எழுதியிருக்கனால ஃபுல் மார்க் கிடைக்குது அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்த வீடியோவில் ஒரு சில டிப்ஸும் சொல்கிறேன். அப்படி நிறையா பேர் என்கிட்ட கேட்பீங்க, இந்த ஷோ தட்டு, ப்ரூவ் தட்டு, இதுக்கெல்லாம் வந்து கொடுத்த கொஷின் எழுதிட்டு அப்படியே ப்ரூவ்டு, ஹென்ஸ் ப்ரூவ்டு, ஸோ அந்த மாதிரி எழுதுனா மார்க் 1 மார்க் 2 மார்க் 5 மார்க்கில் கொடுப்பாங்களான்னு. ஸோ அதுக்கெல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோக்கு மாணவ செல்வங்களாகிய நீங்கள் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற லைக் தான் ஒரு இம்பார்ட்டன்ட். எனக்கு இப்போ நான் உங்களுக்காக எஃபோர்ட் போட்டு வீடியோ போடுறேன், அதுக்கு நீங்கள் எனக்கு ஏதாவது பதிலுக்கு பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கு, நான் இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸ்லாம் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துருந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஓகே, இவர் சொல்கிறதெல்லாம் வந்திருக்கு தமிழ் இங்கிலீஷில், ஸோ அப்போ இது மேக்ஸ் நம்ம படிக்கலாம் அப்படின்னு அவங்களும் ஒரு தைரியத்தோட புத்துணர்ச்சியோட படிப்பாங்க. ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு 14 ஒன் வேர்டுமே பாருங்கள். உங்களுக்கு நிறைய பேர் சொல்கிறீங்க, நான் வந்து ஒன் வேர்டில் வந்து டைம் பத்தாதனால லாஸ்ட்டில் எழுதுனால ஆப்ஷனை மட்டும் போட்டு வந்துட்டு மார்க் கொடுப்பாங்களன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. 99% ஆசிரியர்கள் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சில ஆசிரியர்கள் ஓகே ஏதோ அந்த உங்கள் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு மேபி மார்க்கு கொடுக்கலாம், ஆனால் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏவா பிஆ, ஆவா ஆவண்ணாவா, ஈயா இஎன்னாவா, ஏபிசிடி, எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத எழுதி அதுக்கான சரியான விடையையும் எழுதினா மட்டும்தான், ஆப்ஷன் வித் ஆன்சர், அந்த ஆன்சர் வித் அந்த ஆப்ஷன் கோடு எழுதினா தான் உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கும். ஸோ அதிலே தெளிவாக கொடுத்துருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே. விடை குறிப்பில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, விடை அந்த ஒன் வேர்டை பொறுத்தளவில் குறியுடன் விடை இருக்க வேண்டும்னு. ஸோ அதனால் ஆப்ஷன் எழுதிட்டு எழுதுங்க. இவங்க எல்லாமே எழுதியிருக்கனால ஃபுல் மார்க்கு. அடுத்து 2 மார்க் பாருங்கள். ஏ கிராஸ் பி கொடுத்துட்டு ஏபி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்க ஏ கிராஸ் பி எழுதிட்டாங்க, ஏபி அதில் வந்து ஃபைன் பண்ணி எழுதிட்டாங்க. அவ்வளோதான், 2 மார்க்கு. ஸோ இதை தாண்டி நீங்கள் வேறு எதுவும் அந்த கரெக்ட் அவங்க கேட்டதுக்கு ஆன்சர் இருந்தாவே போதும். மற்றபடி நீங்கள் எக்ஸ்ட்ரா இது ஏ கிராஸ் பி இதிலிருந்து நான் இது அப்படி ரொம்ப லென்த்தாலாம் எழுத வேணாம். ஸோ கேட்டதுக்கு ஆன்சர் அவ்வளோதான், ஃபைன் பண்ணிட்டாங்க. அடுத்து ஏடி கொடுத்துட்டாங்க. கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வடிவம், அவங்க வந்து அந்த பொது வடிவம் ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் வந்து எழுதிட்டாங்க. ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் எழுதிட்டு தேவையான கூட்டுத்தொடர் வரிசை, ஓகேங்களா? ஸோ அதையும் எழுதிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணாங்க. A20 A+D அப்போ 28, A+2D அப்போ 20 + 2 × 8 = 16, 36. ஸோ அந்த மாதிரி எழுதிட்டாங்க. ஸோ தட்ஸ் வை தே வில் கிவ் 2 மார்க்ஸ். ஸோ அதே மாதிரி மற்ற எல்லா கொஷின்ஸுமே அப்படி தான். அவங்க கொடுத்துருக்கதை இப்போ சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்களா, கேன்சலேஷன் பண்ணி கடைசியில் 3x(z³ ஹோல் டிவைடட் பை 5y³ கொடுத்துட்டாங்க. அடுத்து ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது 2x² + 5x + 2 = 0. இப்போ A = 2, B அதாவது ஏங்கிறது x² முன்னாடி உள்ளது, Bங்கிறது x முன்னாடி, Cங்கிறது அந்த கான்ஸ்டன்ட் 2 எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு ஃபார்முலா ஒரு ஃபேக்டரைசேஷன், ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது, B x அந்த ஃபார்முலா = -b ± √(b² - 4ac) / 2a. இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும், எழுதிட்டாங்க. அவ்வளோதான். அடுத்து மெனிலாஸ் தேற்றம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த தேற்றத்தை வந்து எழுதிட்டாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் மட்டும் கேட்டிருப்பாங்களுக்கு எழுதிட்டாங்க. ஸோ அதே மாதிரி எல்லாமே அப்படி தான், ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் நீட்டாக எழுதிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. 23வது கொஸ்டின் பாருங்கள். என்ற இரு புள்ளிகள் வழிச்செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு கேட்டிருக்காங்க. நேர்கோட்டின் சமன்பாடுக்கான ஃபார்முலா x1 y1 தெரியும், x2 y2 அவங்க பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, 2 பாயிண்ட்ஸ். அந்த பாயிண்ட்ஸ்லேருந்து x1 y1 x2 y2 வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஈஸியானது தான், எல்லாமே அதே மாதிரி தான். ஸோ மேக்ஸிமம் அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு தேவையாக கரெக்டாக எழுதுனவே போதும். அந்த தட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டு இதுக்கெல்லாம் மார்க் கொடுப்பாங்கன்னா அந்த பாஸ் மார்க் 35 மார்க்கே வர கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதுவும் ஒரு சில டீச்சர்ஸ் நினச்சா கொடுக்கணும்னா கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்காமலும் இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம அதுக்கு ஆப்ஷனே கொடுக்கக்கூடாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக எழுதிருங்க.
ஓகேங்களா. அப்படியே 5 மார்க் வந்தோம்னா பாருங்கள் ஃபார்முலா. ரெண்டாவது இப்போ ஒரு கொஷின் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு ஃபார்முலா தெரியும் ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு எழுதாமல் வந்துடுவாங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபார்முலாக்கு மார்க் உண்டு. ஃபார்முலாக்கு முழுசாக 5 மார்க்லாம் பொறுத்தவரை முழுசாக 1 மார்க்கு உங்களுக்கு ஃபார்முலாக்கு தான் கொடுப்பாங்க. சப்ஸ்டிடியூஷன் அந்த வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் அந்த ஃபார்முலா கொண்டு சப்ஸ்டியூட் வேல்யூஸை பிரதியிட்டு தமிழ் மீடியத்துக்கு சொல்லுவாங்கல்ல இது இங்கே பிரதியிடவும். ஸோ அந்த மாதிரி அதில் சப்ஸ்டியூட் பண்ணி வச்சிங்கன்னா சப்ஸ்டிடியூஷனுக்கு 1 மார்க் உண்டு. ஃபார்முலாக்கு 2 மார்க்னு நினைக்கிறேன். ஃபார்முலாக்கு 2னா சப்ஸ்டியூஷனுக்கு 1, ஃபார்முலாக்கு 1 மார்க்னா சப்ஸ்டியூஷனுக்கு 1/2 மார்க்கு. அப்புறம் அந்த ஆன்சருக்கு ஃபைனலி 1 மார்க்கு. ஸோ இடையில உள்ள ஸ்டெப்புக்கு உங்களுக்கு மொத்தமே 2 மார்க் தான் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபார்முலா தெரியும் அப்படின்னா ஃபார்முலா எழுதி அட்லீஸ்ட் சப்ஸ்டியூட்டாவது பண்ணுவீங்க. வர்க்கமூலம் ஃபைன் பண்ணுறது, ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 5 மார்க்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து சால்வ் பண்ணுறதுலாம் ஈஸி. ஏதாவது 2 ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணி 3 வேரியபிள் உள்ள ஈக்குவேஷனை 2 வேரியபிள் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணி அகைன் அந்த 2 வேரியபிள் ஈக்குவேஷனை வச்சு ஒரு வேரியபிளோட வேல்யூ ஃபைன் பண்ணி அந்த ஒரு வேல்யூ கொண்டு ஏதோ ஒரு ரெண்டாவது கண்டுபிடிச்ச 2 ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி அகைன் இப்போ 2 வேல்யூ நம்மகிட்ட கிடைச்சிருக்கும். அந்த 2 வேல்யூ கொண்டு போய் ஃபர்ஸ்ட் கொடுத்த 3 ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா XYZக்கான வேல்யூஸ் கிடைச்சிரும். அடுத்து தேற்றம், பித்தாகரஸ் தேற்றத்தை எழுதணும், கூற்று அதாவது ஸ்டேட்மெண்ட் எழுதணும், நிரூபணம் அதுக்கான ப்ரூஃப் எழுதினாவே போதும். ஓகேங்களா. ஸோ அதுதான் தேற்றம். உங்களுக்கு பித்தாகரஸ், ஆங்கிள் பைசெக்டர் அண்டு தேல்ஸ் இது 3 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேல்ஸ், பித்தாகரஸ் தேற்றம், கோண இருசமவெட்டி தேற்றம் இது 3. நாற்கரத்தின் பரப்பு, கொடுக்கப்பட்ட புள்ளிகள் என்க. ஓகே இந்த இது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அடுத்தது மென்சுரேஷன் அளவியல்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துங்க. இதுக்கான PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் கிராஃப் ஜாமெண்ட்ரி போட்டாங்க நீட்டாக. ஸோ இதில் இந்த PDF பார்த்தா உங்களுக்கு இன்னொரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரிலாம் எழுதியிருக்கான்னு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் மேக்ஸிமம் ஒரு அடித்தல் திருத்தல் கூட இருந்திருக்காது. மேக்ஸிமம் அடித்தல் திருத்தல் இருந்திருக்காது. ஸோ மேக்ஸில் அடித்தல் திருத்தல் வரலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அது ஒரு நீட்னஸை பாதிக்கக்கூடாது. ஒரு சில பேர் வந்து இப்போ ஒரு சம்மு பாதி வரைக்கும் எழுதிடுவாங்க, எழுதிட்டு ஐயோ ஆன்சர் வரல பேசாமல் நம்ம அந்த சம்ம எழுதிடுவோம் அப்படின்னு அதை அடிச்சிருவாங்க. அப்போ ஒரே ஒரு கோடு ஸ்கேலை வச்சு ஒரே ஒரு லைன் கிராஸ் கோடு ஒரு கோடு போட்டால் போதும், இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படிங்கிறத மட்டும் எழுதிருங்க. ஓகேங்களா. இல்லாட்டி இட்ஸ் ஸ்ட்ரைக் அவுட் பை மீ அப்படிங்கிறத எழுதிருங்க. எழுதிட்டாவே போதும். வேற எதுவும் சும்மா கிறுக்கக்கூடாது. கிறுக்குன்னா அந்த நீட்னஸ் அப்படியே பாதிக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷனாக நீட்டாக வைங்க. அவங்க கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து அதுக்காக எக்ஸ்ட்ரா மார்க் வருது வரல அது செகண்டரி. பட் இப்போ நான் ஒரு பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் பார்ப்பேன், கரெக்ஷன் பண்ணிலே தோணும் ஓகே நல்லா நீட்டாக எழுதிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. நான் அடிச்சு அங்கே அடிச்சு இங்கே அடிச்சு இப்போ 1 வேர்டு ஒன்று ஃபர்ஸ்ட் தெரியும், ஃபர்ஸ்ட் ஏதோ ஒன்று எழுதிட்டேன் அது தப்புன்னு அப்புறம் வேற ஒன்று மறுபடியும் அதை கிரிக்கிட்டு மறுபடியும் பக்கத்தில் எழுதுறேன் வேற ஆப்ஷன் போட்டு. ஸோ அப்படிலாம் எழுதாலும் ஒரு பேட் இம்ப்ரெஷன் எப்படி சொல்றது. ஓகே ஒரு நார்மலாக ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு அதான் தப்பாக கன்ஃபியூஸ் ஆகிருக்கோம்னு அவங்க மைண்ட் செட்டு அவங்க அதை வச்சு கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் அவங்க மைண்ட் செட் அப்படி போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வே ஆஃப் கரெக்ஷனும் மாறிடும். ஸோ தட்ஸ் வை பேப்பர் வந்து கொஞ்சம் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பை.